அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்கள் தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். விடுவிக்க கோரிய மனுக்கள் மீது தற்போதைய நிலையில் விசாரணை நடத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணையில் தற்போதைக்கு நடத்த முடியாது என சென்னை முதன்மை நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தமன் உள்ளிட்ட 27 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் சம்போஸ் செந்தில் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது என்று. அப்பொழுது வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தமன் ஆகியோர் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி இருந்தனர். அரசு தரப்பில் மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் ஆஜராகி நாகேந்திரன் சிறை மாற்றம் தொடர்பாக தற்பொழுது அவர் வேலூர் சிறையிலிருந்து சென்னை புழல் சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவிற்கு பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் அடுத்த விசாரணையின் போது பதில் அளிப்பதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்கள் இதுவரை இன்னும் தங்களுக்கான வழக்கறிஞர்களை நியமிக்கவில்லை எனவும் இதனால் வழக்கின் விசாரணை இழுத்தடிக்கப்படுவதாகவும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். வழக்கறிஞர்கள் யாரும் வைக்கவில்லை என்றால் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மூலமாக வழக்கறிஞரை நியமித்துக் கொள்ள நீதிபதி அறிவுரை வழங்கினார். மேலும் தற்போதைய நிலையில் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அஞ்சலை, பொற்கொடி, மலர்கொடி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனு மீது தற்போதைய சூழலில் விசாரணை நடத்த முடியாது என தெரிவித்த நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.